ராஜா பொண்ணு போயிடுச்சு கவலைப்படாதம்மா சரிதானா உங்க பொண்ணு எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் என்ன என் வீட்டுக்கு வரியா நான் உங்க அப்பா மாதிரி கூடு வந்த புள்ள கொடுக்குறியா சரிண்ணா அப்பா புள்ள கொடுப்பாங்க அப்பா சாமி குடுத்தாங்களா ஏய் வைத்தியம் குத்துக்குறாங்க வைத்தியம் கட்சி வச்சிட்டு போகுது செல்லாது குடு நேற்றுக்கு குட்டலாம் பொண்ணா பொண்ணு பொண்ணு எங்க இருக்கு பொண்ணு கடவுளே கடவுளே இந்த அம்மா பொண்ணு யாரோ தூக்கி வைத்துக்கிறாங்க அதுலயே பைத்தியம் ஆயிட்டுக்குது ராஜா பொண்ணு போயிடுச்சு கவலைப்படாதம்மா சரிதானா உங்க பொண்ணு எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் என்ன என் வீட்டுக்கு வரியா நான் உங்க அப்பா மாதிரி கூடு வந்த புள்ள கொடுக்குறியா சரிண்ணா அப்பா புள்ள கொடுப்பாங்க அப்பா அம்மா அப்பாங்கிறாளா உங்க அப்பா இல்லையா என்ன உங்க அப்பாவா சொல்லுமா ராஜா மகளே மகளே பெற்றாதான் பிள்ளை இல்லம்மா நான் உன்னை பாசமா நான் வளர்க்கிறேம்மா சரிதானா மா பிள்ளை இல்லாம மலடியா கூட இருக்கலாம் ஆனா பெற்றும் பெறாத மலடியா இருக்க கூடாது அவரு எவ்வளவு கொடுமை எனக்கு தான் தெரியும் கல்யாணம் ஆகி 10 வருஷமா என் குழந்தையே இல்லை என்ன அப்பாடு கூப்பிட்ட வாய் நிறைய ஏமா இதே இடத்துல என் உயிர் போனாலும் பரவாயில்லம்மா ராஜா என்ன கடைசி வரைக்கும் நீதான் என் பொண்ணு அப்பா அப்பா நீ சேர்த்து அந்த பணி எனக்கு தானே நான் செத்துட்டா பணின்னு மட்டும் இல்ல நான் வாங்கிக்கிற 17 லட்சமும் உனக்கு தான் அதையும் நீ தான் கட்ட பரவாயில்லையா அப்படியே ஜெகா வாங்குறாயா அப்படியே ஜெகா வாங்குற சரி சரி வீட்டுக்கு வரியா அம்மா அம்மாக்குறா சோறு 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 கோயம்பு கோயம்பு ரசம் ரசம் மோறு மோறு அப்பளம் அப்பளம் வடை வடை பாயசம் பாயசம் நம்மளுக்கு பிரியாணி பிரியாணியா போடுறாங்க பிரியாணி பிரியாணியா சரிதா சரிதா வண்டி வாங்கிக்கிறேன் புது வண்டி புல்லோட்டு புல்லட்டா எங்க நிறுத்திக்கிறா பூனை கண்ணு ஆமா நீ சீட்ல உட்காந்துக்கோ சீட்லயா பின்னாடி சீட்டா இது என்ன இது இது வந்து சீட்டு பின்னாடி தொங்குது அது சீட் நான் சொன்னா ஆமான்னு சொல்லணும் சரி சைடு இண்டிகேட்டர் இல்ல இண்டிகேட்டர் கிடையாது அது என்ன தொங்குது பாரு கருப்பா சைலன்சரா அதுக்கு பாருங்க டேய் எத்தனை ஒன்னு புடிச்சா இவரிடி வண்டி ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணுமா சாதாரண 5 கிலோ அரிசி வாங்கல 6 லிட்டர் வாங்கல ஃப்ரீயா பண்ணி விட்டா போமா
குடுங்குறி நீ வந்ததானா சுகமா சுகமா ஒரு ராஜா தோட்டம் புத்து குடுங்குறி நீ வந்ததானா வணக்கம். இந்த குணபரி நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தேன். காவேரிக்கு மகளாக பிறந்தேன். அறிவழகி என்று பெயர் பட்டேன். எந்த ஒரு குறைபாடலாக வாழ்ந்து வருகிறேன். சென்று என்னுடைய அம்மாவை பார்க்க வேண்டும். அம்மா, தாய் பிறந்த கோவிலமில்லை, தாயின் சிறந்த கோவிலும் இல்லை இந்த சொல்மிக்க மந்திரமில்லை தாயின் சிறந்த கோவிலும் இந்த சொல்மிக்க மந்திரமில்லை தன்னலமற்றது தாயம் என்றும் தாய்மை நிறைந்தது கடவுள் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் தாழ்வு நிறை நம்மை சொல்மிக்க மந்திரமில்லை அம்மா, மகளே, உங்களுடைய மகளை அறிவழக மனதார வாழ்த்துங்க. நீ என்ன போல வாழ்றது தெரியுமா? என்னம்மா பள்ளிக்கூடம் முடிஞ்சிருச்சா? நல்ல முறையில முடித்து விட்டேன் அம்மா. அப்படியாடி? அம்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேம்மா. என்னமா துருமை அழைச்சிட்டு இருக்கீங்க? உன்னை பார்க்க வேண்டிய ஏக்கம் தான். அப்படியா? வாரத்துல ஒரு முறை தான் வரேன். அப்படிதாம்மா. அம்மா, என்னம்மா? அப்படிதான் ஏங்காதீங்க. 2 நாளைக்கு உன்னோடவே இருக்க போறேன். அப்படியா? ஆமாம்மா. சரி சரி எனக்கு சரி. லீவு அன்னைக்கு. ஆ? ஆமாம்மா. சரி, அம்மா உனக்கு என்ன வேணும் நான் செஞ்சு கொடுக்குறேன். அம்மா, என்ன? எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. இன்னைக்கு 2 நாள் நீங்க என் வீட்லயே இருங்க. ஏம்மா? அனைத்து சமையல் நான் செஞ்சு போடுறேன் உனக்கு. வீட்டு வேலை யாரு செய்வாங்க? நான் செய்யறேன். நீயா? ஆமா. உனக்கு அந்த வேலை எல்லாம் தெரியாதும்மா. அம்மா, அம்மா நான் இருக்கும்போது நீயே செய்யற. அந்த வேலையை நான் எப்ப கத்துக்கிறது? ஓஹோ, அதனால என்ன உட்கார வச்சுட்டு வேலை ஆமா. செய்யணும். சரி இப்படி வா. அப்படியே இங்க வா. அம்மா, எல்லாம் பாருங்க, என் பொண்ணு நல்லா இருக்காளம்மா? எவ்வளவு சிறப்பா வளர்த்துட்டு வரமா என் பொண்ணு. யாராவது ஒரு வளர்ப்பாங்களா? ஆமா, ஒரே ஒரு பொண்ணு வச்சிருக்கிற கொண்டு ஆயிட்டான் அவன். ஆட்டு சாப்பாடு அவளுக்கு கொட்டுச்சு. கருப்பாதாங்கிறாளா? என்ன பண்றது? ஊரு கண்ணே, ஊரு கண்ணே, ஊரு கண்ணே. ஆராரிராரோ தானிங்கி பாட தாயினி கண்ணுரங்கு என்னோட மடி சாய்ந்து மகளே, அம்மா, ஆமா, என்ன சமையல் செய்ய போற நீ அம்மாவுக்கு? அம்மாவுக்கா ஆ, ஆத்தங்கரைக்கு சென்று மீன் பிடிச்சத மீன் குழம்பு வைக்க போறேன். அடி அத்தி மீன் குழம்பு வைக்க தெரியுமா? எப்பமா? எங்க போறேன்னு சொன்ன? அம்மா, இவ்வளவு ஒரு பொண்ணா இருக்கிற ஆத்தங்கரைக்கு தனியா போனா பாக்குற பசங்க என்ன பண்ணுவாங்க? அம்மா, என்ன? பெண்ணுதான். ஆமா, இல்லைன்னு சொல்லல. என்னை எப்படி வளர்த்தீங்க? ஆணுக்கான பெண்ணுக்கு பெண்ணை வளர்த்தீங்க. எனக்கு கூட நானும் வேண்டி அம்மா, அதெல்லாம் வேண்டாமா. காலம் கண்டு பாக்குறது மோசமான பசங்களா இருக்கிறானுங்க. காலம் முழுவதும் எனக்கு கூடவே இருப்பேன் மணி. ஏமா எப்படிமா இருக்க முடியும்? எனக்கு அதனால ஒண்ணு ஒருத்தர்கிட்ட கைப்பிடிச்சு கொடுக்க தான் போறேன். அதுக்குதான் நான் சொல்றேன். எனக்கு அதனால தனிமையில போறவே.
அது இப்பே போய் பழக்கினதானம்மா. அப்படியா? ஆமாமா. இருந்தாலும் எனக்கு பதட்டமாவே இருக்கு தெரியுமா? அம்மா, நீங்களே அங்கே அமர்ந்து கொண்டிருங்க. ஆத்தங்கரைக்கு சென்று தண்ணீர் எடுத்துக்கொண்டு மீன் பிடித்துக் கொண்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன். சரிம்மா. ஆத்தங்கரை போனது போல சீக்கிரம் வீடு வந்து சேர்ந்துடும். சரிம்மா. அக்கம் பக்கம் யார்கிட்டயும் பேசக்கூடாது. நீ பாட்டுக்கு போனா நீ பாட்டுக்கு. சரிம்மா. சரியா? சரிம்மா. பசங்களும் மோசமான அப்படியா? மொட்டை பசங்க நிறைய தெரியுறானுங்க. நான் யாரும் பார்க்க மாட்டேன். காலேரி பொண்ணு நெருப்புன்னு சொல்லணும். சொல்லுவாங்களே, நெருப்பு அணைச்சிட்டு வந்துட போற. ஐயோ அப்படிலாம் இருக்க மாட்டேமா. சரிம்மா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வா. சரிம்மா. அம்மா நான் உனக்கு மசாலா எல்லாம் அரைச்சு வைக்கிறேன். சரிம்மா. எங்க அப்பா பையன் வீட்டுக்கு இட்டு போய் என்ன கட்டி போட பார்த்தா. எங்க அப்பா பையனை கட்டி போட்டாங்க. அம்மா அம்மா உனக்காக தானம்மா நான் வாழ்ந்து கட்டிருக்கிறேன். அம்மா, யாரம்மா நீங்க? என்ன பார்த்து மகளே 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 என்று அழைக்கிறீங்க. யாரம்மா நீங்க? அம்மா அழாதீங்கம்மா. எந்த வெற்றியே தெரியவில்லை அம்மா. உன்னை பார்த்த உடனே தன்னை அறியாமல் உன் மீது எனக்கு பேச வந்து விட்டதம்மா. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. என் மகள் இப்ப உயிரோடு இருக்கின்றாளா அல்லது இறந்து விட்டாளா என்று கூட தெரியவில்லையோ. இப்படி உன்னை போலதானப்பா வளர்ந்திருப்பா. ஆகையல்ல உன்னை பார்த்த உடனே நான் பெற்றெடுத்த மகளை பார்ப்பது போல் இருக்கிறது நீ கண்டி அடைந்து விட்டோம்மா. அம்மா, உன்னுடைய மகள் இப்போது உன்னோடு இருக்கவில்லையா? இல்லையா? எங்கு சென்ற என்ன ஆனால் என்று தெரியவில்லை அம்மா. தாயே, அவளுக்காக தானே. ஐயோ பாவம். அம்மா கலங்க வேண்டாம், தண்ணீர் சிந்த வேண்டாம். அம்மா, வீட்டுல என்னுடைய அம்மா இருக்காங்க, முதல்ல வந்து சாப்பிடுங்க. உன்னுடைய மகள் எங்க இருக்கா தேடி கண்டுபிடிச்சு உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கிறேம்மா. அது வரைக்கும் உன்னுடைய மகள் நான் இருக்கிறேம்மா. யார் பெற்றெடுத்த மகளோ? அம்மா தாயே, நீ கலங்க வேண்டாம் அம்மா. உன்னுடைய மகள் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து நான் ஒப்படைக்கிறேன் அம்மா என்று உரைக்கிறாய் அம்மா. உன்னை பெற்றவள் கொடுத்து வைத்தவளம்மா, உன்னுடைய தாய் கொடுத்து வைத்தவளம்மா. அம்மா, நான் வருஷம் இருக்கிறது. அம்மா, தண்ணீர் வேண்டும் கொடுத்துக்கு போகலாம். சொன்ன பொண்ணு ஒண்ணு வீடு வந்து சேரலையே. அதெல்லாம் இல்லம்மா. பசங்க எதுவும் மிரட்டினாங்களா? இல்லம்மா. வேற அம்மா, எப்படி பதில் குளக்கரைக்கு சென்றேனா, குளக்கரைக்கு சென்று தண்ணி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருகிற நேரத்தில் யார் என்ன தெரியல வந்து மேலேயே அடிச்சுட்டாங்கம்மா.
ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளமா பொம்பளையா? மழைக்கு கீழே விழுந்துட்டாங்க. யார் எவனே தெரியல. ஐயோ பாவம். தண்ணி தெளிக்க வேண்டியதானே? தண்ணி தெளிச்சு எழுப்பி தண்ணி கொடுத்தம்மா. என்ன பார்த்தவனே மகளே 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 என்று துரத்து கொண்டு என்ன வந்து கட்டி அழைத்து கொண்டாமா. அப்படியா? ஆமாமா. பாவடி யாரும் என்னமோ தெரியல. அழைத்து கொண்டே இருக்கிறாங்க. பசி பசினாங்க. என்னுடைய குடிசைக்கு அம்மா இருக்காங்க, வாங்கம்மா சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டோமா. அப்படியா? ஆமா. சரி சரி அழைச்சுக்கலாம், சாப்பிடுறேன். அம்மா உள்ள சாப்பிடுறதுக்கு சரிம்மா. அம்மா யாருமா நீங்க? ஏன் அழறீங்க? அழாதீங்கம்மா, அழாம இருக்கு. ஒரு பெண்ணா பிறந்தத என்னதான் சோகங்கள் என்னதான் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் சரி எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். அதாம்மா பெண்ணுக்கு பெருமை. அழக்கூடாதுமா. ஆமா தாயே, ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பெண்ணும் தினதோறும் அழுது கொண்டே இருந்த அந்த குடும்பத்தில் மகாலட்சுமி தங்க மாட்டாள் என்று உரைப்பார்கள். ஆமா, ஒரு பெண்ணா பிறந்தவ மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்ய பாக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலியா இருக்கக்கூடிய பெண்கள் சிரித்த முகத்தோடு இருந்தாதான் அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி நிலைத்து நிற்பார். ஆனா இந்த பாவில என்ன பாவத்தை செய்தேனோ, நான் யார் கூடிய கெடுத்தேனம்மா. என்னம்மா? நான் பிறந்த நாள் முதலாவே இந்த பாவின அழுது கொண்டுதான் இருக்கிறேன் தாயே. அம்மா, நீங்க யார் அம்மா என்று கேட்கிறாயே. நான் ஒரு வாழ்ந்து கேட்ட பாவி அம்மா, நான் வாழ்ந்து கேட்ட பாவி அம்மா. வாழ்ந்து கட்ட பாவியா? அம்மா அழாம புரிய மட்டும் சொல்லுங்க. அம்மா, என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு நான் செய்யறேன். எனக்கு கேட்ட தாய் இல்லை, தந்தை இல்லை, சொந்த பந்த உற்றார் உறவினர் யாரும் இல்லாத அனாதை அம்மா. ஐயோ பாவம். அம்மா நான் இருக்கிறேம்மா உங்களுக்கு. அம்மா, இத பாருங்க தாயே. என்னம்மா? என்னுடைய நாடோ கனகபுரி நாடு. கனகபுரி நாடா? என்னுடைய பெயரோ கண்ணகி. அம்மா, கனகபுரி நாட்டு மன்னருடைய மகன் கதிரவனை உயிருக்கு உயிராக காதலித்து உண்மையாக நேசித்து அவருடைய குழந்தையை என் வயிற்றில் நான் 3 மாதமாக சுமந்து கொண்டிருக்கிறேன். யாரு? கதிரவன் மாமா. அம்மா, அம்மா, எங்க காதலை பிரிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மன்னர் மகாராணி தளபதி இவர்கள் மூவருமாக ஒன்றை செடிகளை சாட்டிக் கொண்டு வேட்டையாடி அம்மா என் குடிசையில உறங்கி கொண்டிருக்கின்ற நேரம் பார்த்து என் குடிசைக்கு தீ வைத்து எரித்து விட்டார்கள். அம்மா, எரித்து விட்டார்கள். என்ன நடந்ததம்மா? எரிகிற தீயில நானே எரிந்து கருகி சாம்பலாகி இருப்பேன். அம்மா, என் வயிற்றில் வளரக்கூடிய கரு யாருக்கு என்ன பாவத்தை செய்தது, யாருக்குரிய அம்மா கெடுத்தது. ஆகையா இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக எரிகிற தீயிலிருந்து தப்பி வெளியே வந்து விட்டான். அம்மா, மாத கர்ப்பிணியானி உன்னை உணவின்றி உடுத்த உணவின்றி படுக்கப்பா இன்றி ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் நின்றடம்மா. அம்மா, அழகு வாழ்ந்த மகள் உற்றிருந்தார். அம்மா, பிறந்த மகளை அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக வைத்துவிட்டு குளக்கரைக்கு சென்று ஆடைகளை துவைத்து வர வேண்டும் என்று சென்றவள். அம்மா, அம்மா, சென்றவள் மீண்டும் வந்து திரும்பி பார்க்கின்ற பொழுது நான் பெற்றெடுத்த என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா. உங்களை மன்னிக்க வேண்டும். அடக்கலத்தை கொடுத்தாங்க. ஒரு பெண் பாவம் பொல்லாது என்று ஒரு மருளை தாயே, பெண்ணாக பிறந்த நான் உனக்கு பெரும் பாவத்தை செய்து விட்டேன் அப்பா. அம்மா, எனக்கு பாவத்தை நீங்கள் செய்தீங்களா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே தாயே. பசுவிடமிருந்து கன்றை பிரித்த பாவி நான் தான்ப்பா. அம்மா, என்னம்மா ஏதேதோ பேசுகிறாய், விளக்கமா சொல்லுங்கள் அம்மா, புரியும்படி சொல்லுங்கள் தாயே. அம்மா, ஆள் எடுத்தது கொண்டு நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நான் தான் எடுத்துட்டு வந்தேன். தாயே, நான் பெற்றெடுத்த மகன் எங்கம்மா? என் மகன் எங்கம்மா? என் மகளை பார்க்க வேண்டும் என்று தான் இந்த பாவி நான் உயிரோடு இருக்கிறேன். அம்மா, தாயே, கையெடுத்து கொடுக்கிறேன்.
உங்க காலை பிடித்து கேட்கிறேன். என் மகனை பார்க்கணும். என் மகன் எங்கம்மா? பெற்றெடுத்தவள் இத்தனை நாட்கள் பிறகு வந்து என் மகள் எங்கே என்று கேட்கிறாய் அம்மா. நான் மகளை சொல்வேனா இல்ல மறுப்பதா எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை அம்மா. இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கூட ஒரு பெண்ணுக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள் அம்மா. நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவள் அம்மா. இனி உன் கருத்து அழவே கூடாதம்மா. நீங்க அழவே வேண்டாம். உங்க மகளை பார்க்கணுமா? அம்மா என்ன அம்மா அம்மா என்று அழைக்கிறாளே அவள் என் மகள் இல்லை அம்மா. ஆளை திறந்த பிள்ளை அவள் தான் அம்மா. அதோடு இருக்கிறாளே அறிவழகி அவள் தான் உன் மகள். அம்மா உனக்காக தரடி காத்து இந்த பாவிட உனக்காக தரடி நான் உயிர் வாழணும். உன்னை பெற்று நான் வளர்க்காத பாவிடு நான் பாவிடு. உனக்கு தாய்ப்பால் கொடுக்காத பாவி அம்மா. நான் என்ன பாவத்தை செய்தேனா? என் தாய்க்கு தலைமகளாக பிறந்த என் தெய்வமே. அழாதீங்கம்மா. அம்மா தாயே, நான் பெற்ற செல்வமே என் கண்ணு. நான் பட்டதெல்லாம் போதுட்டு. ஐயோ இப்பதான் என் வயிறே கொளுத்திருக்குது. இது நடக்கூடாது. அம்மா நான் வந்து அம்மா தாயே இதை பாருங்களம்மா. என் உயிர் இருக்க வரை என் மகளை நான் பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ என்று ஏங்கிய நாட்கள் எத்தனை எத்தனையோ அம்மா. பார்த்து விட்டேன் நான் பார்த்து விட்டேன். தாயே இதை பார்க்கலாமா? இனி நானும் என் மகளை எங்கேயாவது சட்டி பிடித்துக் கொள்கிறோம். தாயே இந்த நன்றியை நான் காலமெல்லாம் மறக்க மாட்டேனம்மா. மகளே புறப்படுவோம். என் அங்கமெல்லாம் பற்றி இருக்கிறது இறைவா. பெருத்தவள் வந்து பிள்ளை என்னிடமிருந்து பிரிக்கிறாளே. இந்த பாவி இத்தனை நாட்களாக இதுக்குத்தான் வளர்க்கிறேனா? என்னை விட்டு அனாதையாக விட்டு விட்டு போவதற்கா? இந்த பாவி நான் அடுப்பாடுபட்டு வளர்த்தேனே. அம்மா உங்க கால பிடிச்சு கேட்கிறோம்மா. உங்க மகளை உங்களுக்கு காட்டி கொடுத்துருவே அம்மா. பாத்துட்டீங்களா? நான் வளர்த்த மகள் அம்மா. அவளை என்னிடமிருந்து பிரிக்க வேண்டாமா. உங்க காலை பிடிச்சு கேட்கிறோம்மா. நானும் உன்னை போல அனாதைதாம்மா. அம்மா நீ வளர்த்தவள்தான் இல்லை என்று உரைக்கவில்லையே. இதை பாரும்மா, நான் என் மகளை 10 மாதம் சுமந்தவள் அம்மா. சுமந்தவள் அம்மா. இதை பாருங்கள் அம்மா. பெற்றவளுக்கு தான் பிள்ளையினுடைய அருமை என்னவென்று தெரியும் அம்மா. அவள் ஏமாதம்மா. என் வயிற்றில் பிறந்தவள் அம்மா. என் வயிற்றில் கருத்தரித்தவள் அம்மா. எனக்கு தாய்மையை கொடுத்தவள் அம்மா. நான் தவம் எடுத்து பெற்றவள் அம்மா. அம்மா ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு திருமணம் முடித்தது முதலில் என்னவென்று கேட்பார்கள் தெரியுமா? அம்மா உன் கடவுளோட சந்தோஷமா இருக்கின்றாயா, நீ மாதமாக இருக்கின்றாயா என்றுதான் கேட்பார்கள் அம்மா. அம்மா எனக்கு தாய்மையை கொடுத்தவள் அம்மா. பிள்ளை இல்லாத எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் எப்பொழுது நானும் எனக்கு குழந்தை பிறக்கும் என்று ஏங்கிய காலங்கள் எத்தனையோ. அப்படி இருக்கின்ற பொழுது தாயே நான் பெற்றவள் அம்மா. என் மகன் எனக்கு தானம்மா சொந்தம். பாடி போவோம். பெற்றவளுக்கு தான் பிள்ளைகளுடைய பெருமை தெரியும் என்று ஒரு பகவான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் பெத்தவளை விட வளர்க்கிறவளுக்கு தாமா தெரியும் பிள்ளை எந்த நேரத்துக்கு உறங்குவா, என்ன சாப்பிடுவா, அவளுக்கு என்னென்ன வேணும், அவளுக்கு எப்படி நடந்துக்கணும் பிடிச்ச மாதிரி. அப்படி இந்த வளர்க்கிறவங்களுக்கு தாமா தெரியும். பெத்தெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் பெரியதென்று உரைப்பார்கள் அம்மா. நான் வளர்த்தவள் அம்மா. எங்கிடமிருந்து பிரிக்க வேண்டாம் அம்மா. அம்மா சொல்வதை கேளுங்களப்பா. காலமெல்லாம் இந்த பாவி யாரும் இல்லாத அனாதையாக வாழ்ந்து இப்போது என் மகளோடு வாழ நான் ஆசைப்படுகிறேன். எங்களை விட்டுவிடம்மா. நாங்கள் சென்று வருகிறோம் தாய். அம்மா ஆமா
நீ 10 மாதம் சுமந்துதான் உன் பிள்ளையை பெற்றெடுத்தாய். நான் இல்லை என்று மறுக்கவில்லை. உன் மகளுக்காக